வணக்கம் நண்பர்களே. லெட் ஸ்மால் பேட் திங்ஸ் ஹேப்பன். இந்த இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு போகட்டும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கணும்னா லெட் ஹேப்பன் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய டைம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறதுனால, அது நடக்கிறதுனால நம்ம அது நடக்கக்கூடாது, நம்ம எஃபர்ட் போட்டு அதை சால்வ் பண்ணுவோம், அதனால பெரிய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெட் ஸ்மால் திங்ஸ் ஹேப்பன், ஸ்மால் பேட் திங். சின்ன சின்ன கெட்ட விஷயம் நடந்துட்டு போகுது, அதை விட்டுருங்க, பெரிய விஷயங்களை யோசிங்க, அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாரு, ஸ்லோ மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோ மீல்ஸ் என்னென்னா, வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 hours உட்காந்து சாப்பிடுங்க. யாருன்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டோட, இல்லை உங்களோட லவ்டு ஒன்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பரோட 2 to 3 hours உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருங்க. ஏதாச்சும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கட்டும், ஒரு சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட அந்த ஸ்லோ மீல்ஸை இது பண்ணுங்க. எப்படி அந்த ஸ்லோ டான்ஸில் சொன்னாரோ அதே மாதிரி இந்த ஸ்லோ மீல்ஸையும் சொல்கிறாரு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய விஷயத்தை லெட் இட் கோ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. மித்தவங்களை இப்போ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போடாதீங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடாதீங்க. எப்போதுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களை, உங்கள் லவ்டு இம்ப்ரெஸ் பண்ண எஃபர்ட் பண்ணுங்க. தேவையில்லாதவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இந்த பக்கங்களில் அவர் சொல்லியிருக்காரு, இந்த 4 hour ஒரு வீக்கில். ஸோ அவர் தான் எங்கெங்கெல்லாம் டயத்தை ரெடியூஸ் பண்ணணுமோ அங்கே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களில் டயத்தை நிறையா கொடுங்க. அதுதான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸையும் சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.